நாராயண நாராயண. வாங்க நாரதரே, வாங்க வாங்க நாரதரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய மாலை வணக்கம். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. எவ்வளோ கஷ்டமா இருக்கோண்ணா, நம்ம அந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியலையேன்னு. எல்லாம் இந்த பணம் பணம் வேலை அப்படின்னு தானே நம்ம இப்படி வெளியூர்ல போய் இருக்க வேண்டியிருக்கு. குடும்ப தேவைகளுக்காக நம்ம ஓடுறோம். ஆனால் சில எவ்வளவு பெரிய ஆசைகள்லாம் நமக்கு நிராசையாட்டு ஆகிரும். என்னடா வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கும். நாரதரை ஏன் போட்ட கமெண்டை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க? முத்துக்குமார் சொல்லு, என்ன சொல்ல வந்தா? ராஜா என்ன கவலைப்படாங்கண்ணா, சரியா? வீரசேனன் அண்ணா வாங்க, நேரடியா வரணுமா? வீரசேனன் இப்ப நேரடியா இல்லாம எப்படி இருக்காவலாம்? வேற அம்மா ஆயா போட்டையா வச்சிருக்கீனா? அடியடா, தூக்க கலக்கத்துல இருக்கேனா? நான் காலையில விடியால எழும்புனது தூக்க கலக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? மீனா, டீ கொண்டு வந்திருக்கீங்களா? நன்றி நன்றி. என் கருத்து ஒரு முறை வரும், அதை எடுக்கிறது எடுக்காது உங்க விருப்பம். வெளி ஊர்ல வேலை, உள்ளூர் வேலை. காசுக்காக குடும்பத்தை விடுறோம், குடும்பத்துக்காக காசை விடுறோம். இல்லை, இதுதான் வாழ்க்கை. ஆனா அது அப்படிதான். நம்ம குடும்ப தேவைக்காக வேலைக்கு போறோம். ஆனா நிறைய விஷயங்களை நம்ம அதுல இருந்து இழக்க வேண்டி இருக்குல்ல முத்துக்குமார். பாத்தீங்களா? வருக வருக அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீரசேனன் வாங்க வாங்க. முத்து அண்ணா, ஆப்ரேஷன் பண்ணி மீன் எடுத்துடலாமா அப்படிங்கிறா. மீண்டும் காணும் வீரசேனன் அண்ணா. நான் எப்படி சொல்ல, நைட்டு சொம்மையாவே தூங்கலைண்ணா. எங்கள் கோயிலில் வாகனம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, சுருள் வைக்கிறதுக்காக ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் எழும்பிட்டு. அப்புறம் சரி இப்போ தூங்கலாம் அப்படின்னாக்கி ரொம்ப நாள் ஆயிட்டா லைவ் பேசி அப்படின்னு லைவ் போட்டேன். ஆனால் என்னால் உங்களை பார்த்து பேச முடியல, தூக்க கலக்கமாக இருக்குது. அதனால் உங்கள் கமெண்டை பார்த்து பேசுகிறேன். ஓகேவா? இன்னும் நான் தூங்கி முழிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பேஸ் காட்டி வீடியோ போடுவேன், லைவ் போடுவேன்னா. நாட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் அப்படிதான். அவங்களுக்கு மனசில் இருக்க வலி யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? இந்த லைவ்ல நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நம்ம லைவ்ல பேசுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுவாங்க. டெய்லி மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க. அம்மு எனக்கு தூக்கம் வருது. அப்படியா? நீ குளிச்சுட்டு வந்தோடனே உனக்கு தூக்கம் வருவா நாற்களி? நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சேனா, எனக்குமே கண்ணை கட்டுவோமக்கா. அந்த சமையல்லாம் முடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு தான் இருந்தேன்.